அதாங்க மிதமிஞ்சிய நம்பிக்கை, அவ்வளோதான். அவர் வந்து சொல்வது ஒவ்வொன்றுமே வந்து திமுகவைத்தான் பாதிக்கும். அதிமுகவை அவர் சொல்கிறது பாதிக்கப்படாததே இல்லை. அதிமுகவினுடைய வாக்காளர்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறவங்க அவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அவங்க வந்து வேறு திமுகவுக்கோ இல்லை வேறு புதுசாக வரவங்களுக்கோ போட போகிறதில்ல. இவர் விஜய் டார்கெட் பண்ணுறது எல்லாமே திமுகவின் வாக்குகளை தான். இவர் பேச பேச இவருக்கு கூடக்கூடிய அந்த கூட்டங்கள் எல்லாம் அது திமுகவுக்கு ஏற்கனவே போன வாக்குகள் தான். 43% ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க கடந்த லாஸ்ட்டாக நடந்த சட்டமன்றத்தில். இப்போ வந்து என்னென்னா அந்த 43ல் கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே அதை விஜய் தான் வாங்க போகிறார். அதிமுக வாங்கின வாக்குகள் அவங்களுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவுக்கு திரை கவர்ச்சிங்கிறது அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே திரை கவர்ச்சி வச்சு தான் வந்திருக்கிறாங்க. இதில் ராஜேந்திர பாலாஜி கூட பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நீங்கள் வந்து அதிமுக பக்கம் வரணும், நீங்கள் இப்போ தனியாக திமுகவை எதிர்க்க அது திமுகவுக்கு தான் பலமாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதோட ஒப்பிடுறீங்க நீங்கள்? அது விஜய் அவர்களுடைய வந்து திமுக ஓட்டை பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்களா, அதிமுக ஓட்டை பிரிப்பார்? இல்லை, அவர் திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறார். ஏன்னா அவர் ஐடியாலஜி அடிப்படையில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவங்களெல்லாம் பேசுகிறாரு. அதே போல் சிறுபான்மையினர் பாதுகாப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் யார் பேசுகிறா? ஏற்கனவே திமுக தான் பேசிட்டு வராங்க. அப்போ என்னென்னா இன்றைக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருக்குல்ல, அது வந்து அதிமுகவுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அங்கே பிஜேபி இருக்கிறாங்க. அப்போ நேரடியாகவே அதன் மூலம் திமுக தான் பயன்பெறுவதாக இருந்தது. திமுக அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ திடீர்னு விஜய் வந்தவுடனே இப்போ விஜயுமே அவங்க பேசுகிற அதே டைலாக் தான் பேசுகிறார். திமுக என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அவரும் பேசுகிறாரு. அப்போ என்னென்னா சிறுபான்மையினருக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்துடுச்சு. அவங்க திமுக இல்லைன்னா விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது யாரை பாதிக்கும்? திமுகவை தான் அது பாதிக்க போகுது. ஏன்னா அதிமுகவை தான் அவங்க எல்லோருமே ரைட் விங் ஐடியாலஜின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ ரைட் விங்கில் உள்ளவங்களும் அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. ரைட் விங் சிந்தனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க. ஆல்ரெடி விஜய்க்கு போகலான்னு பார்த்தா அவரும் அதே தான் பேசுகிறார். அப்போ அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அப்போ என்னென்னா அதிமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பிரியுது விஜய்க்கும் திமுகவுக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது நேரடியாக அதிமுகவுக்கு தான் வரப்போகுது, விஜய்க்கும் போகாது அது.